In this class, we are going to see the first prose, his first flight. This first flight was written by Liam Flaherty. He was an Irish novelist and a short story writer. He was a major figure in the Irish literary renaissance. Through this lesson, his first flight, the author is telling that people are having fears in life. This is the obstacle for them in their life to come up. His first flight அப்படிங்கிற இந்த பாடத்தின் மூலமாக லியாம் ஃப்ளஹர்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் தடைக்கல்லாக இருப்பது அவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய பயம். அதை எப்படி நாம் உடைத்தெறிந்து வாழ்க்கையில் முன்னேறுவது என்பதை இங்கே ஒரு இளம் கடற்பறவையை வைத்து நமக்கு கூறுகிறார். இப்போ நம்ம பேராகிராஃப் வைஸில் இருக்கக்கூடிய அந்த இளம் கடற்பறவையினுடைய கதையை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு யங் சீகல் எப்படி பறந்தது அப்படிங்கிற பற்றி, தனக்குள்ள இருந்த பயத்தை போக்கி எப்படி பறந்தது அப்படின்னு. சீகல் அப்படின்னா இளம் கடற்பறவை. அப்போ ஒரு பாறை மேலே இந்த சீகல் தனியாக இருக்குதுங்க. அந்த சீகலுக்கு 2 பிரதர்ஸ் சிஸ்டரும் இருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்க பறந்து போயிடுறாங்க. அவங்க பறக்கிறத பார்க்குறப்ப அதுக்கு ஒரு பயம் இருந்தாலும் கூட பாறையோட விளிம்பு வரைக்கும் அப்படியே ஓடி போய் இறக்கையை விரித்து பார்க்குது. ஆனால் பயத்தினால் என்ன பண்ணுதுங்க, திரும்பி வந்துடுது. ஏன் அப்படின்னா அந்த பாறையினுடைய விளிம்பில் போய் அப்படி பார்க்குறப்ப அப்படியே விரிந்து இருக்கக்கூடிய அந்த கடலுடைய ஆழம் அதுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. எப்படி நம்மளுடைய இந்த சின்ன சிறகுகள் இந்த தூரத்தை பறந்து போக முடியும் அப்படின்னு அதுக்கு மனசுக்குள்ளே ஒன்றும் புரியல, பயமாக இருக்குது. அதனால் உடனே திரும்பி முதல் நாள் எங்கே இருந்ததோ அந்த பாறைக்கே ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. அந்த பறவையோட இந்த யங் சீகல்னுடைய பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் அவங்களுடைய சிறகுகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட அந்த பாறையோட விளிம்பு வரைக்கும் ஓடி சிறகுகளை அடித்து பறந்து போயிடுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த யங் சீகலுக்கு தைரியம் வரவே இல்லை. அப்போ அந்த யங் சீகல்னுடைய ஃபாதர் மதர் அவங்கள பார்த்து, இப்போ தாயும் தந்தையும் யங் சீகலை பார்த்து கூச்சலிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ இது பறக்க முடியலன்னு திட்டியும் பார்க்குறாங்க. அப்போ யங் சீகல்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பறக்கலை அப்படின்னா உன்னை நாங்கள் பட்னி போட்டுருவோம் அப்படின்னு பயமுறுத்தியும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த யங் சீகல் பயத்தினால் பறக்கவே மாட்டேன்னு சொல்லிடுது. இப்போ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்குது. அதுலேருந்து அந்த பாறைக்கு பக்கத்துலேயே இந்த யங் சீகல் வரவே இல்லை. அப்போ முந்தைய நாளில் தன்னோட பிரதர் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு எப்படி பறக்கணும் அப்படிங்கன்னு பயிற்சி கொடுக்கறத பார்த்துட்டு தான் இருந்தது. அப்போ கடலோட மேற்பரப்பில் எப்படி பறக்கிறது, எப்படி மீன்களை கொத்தி வேட்டையாடுறது, அதெல்லாம் அவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அண்ணன் பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல கடலோட பரப்பில் இருந்து அதனுடைய முதல் கடல் மீனை கொத்தி விழுங்குது. இதை பார்த்த உடனே அவங்க பெற்றோருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம சொல்லி கொடுத்ததை மகன் கரெக்டாக புரிஞ்சிட்டான், செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே சவுண்டு கொடுத்து அதை உற்சாகப்படுத்துகிறாங்க. அப்போ காலையிலிருந்தே மொத்த குடும்பமும் அந்த பாறையினுடைய சமமான பகுதியில் நடந்துக்கிட்டே இந்த யங் சீகளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ கோழையாக இவன் இருக்கிறானே அப்படின்னு. இப்போ சூரியன் அப்படியே அந்த வானில் இருந்து மேலே எழுந்து கொண்டு இருக்குது. சூரியனுடைய வெப்பத்தை இந்த யங் சீகல்னால் உணர முடியுது. ஏன்னா முதல் நாள் நைட்டில் இருந்தே எதுவும் சாப்பிடல. அந்த காஞ்சு போன மக்ரல் மீன் அதனுடைய வாழை தவிர இது வேறு எதுவுமே அங்கே சாப்பிட்றதுக்கே இல்லை. அதுவும் பாறை முழுவதும் தேடி பார்க்குது. நம்ம சகோதரனோட தங்கி இருந்த அந்த கூடு இருக்கும் இல்லைங்களா, அதை போய் பார்க்குது. அங்கே ஏதாவது இருக்குதா அப்படின்னா அந்த சிப்பிகளை தவிர ஒன்றுமே அங்கே இல்லை. ஒரு காய்ந்த முட்டை ஓட்டு துண்டை கூட
அங்கிருந்ததை அதையும் கூட எடுத்து சாப்பிடுது. அப்படி அவனுக்கு ஒரு பகுதியாக வந்து ஒரு பசியோடு இருக்குது. ஆனாலும் மனசுக்குள்ளே பயம் பறந்து போகிறதுக்கு. அதுக்கு பின்னாடி பாறையோட விளிம்பில் ஒரு ஓரத்துலேருந்து இன்னொரு ஓரத்துக்கு அப்படியே மிடுக்க நடந்து வந்தது. அப்போ அதனுடைய காலை நல்லா ஊனி அந்த பெற்றோர் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்கான வழியை தேடினான். ஆனால் அதனுடைய 2 பக்கம் என்ன இருந்தது அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பாறைகள் தான் இருந்தது. அது அப்படியே எட்டி பார்த்தா கீழே கடல். அப்போ பறக்கிறத தவிர தனக்கு வேறு வழி இல்லையோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெற்றோருக்கும் இவனுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அப்போ அந்த மலை விளிம்பு வழியாகவே அப்படியே நகர்ந்து போகிறான். அந்த யங் சீகல் என்ன நினைக்கிறான்னா, நம்ம பறக்காமல் இப்படியே நகர்ந்தே போனோம் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோரை போய் அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பகுதி பாறை பகுதி பார்த்திங்கன்னா அவன் நடந்த உடனே அந்த பக்கம் பாறையே இல்லை. அப்போ அவனுக்கு வந்து பறக்கவும் தெரியாது. இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கீழே வந்து பார்த்தா கடலாக இருக்குது. அப்போ அந்த பாறையினுடைய விளிம்பில் இருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் ஒற்றை காலில் அப்படியே நிற்கிறான். நின்றுட்டு தன்னுடைய இன்னொரு காலை வந்து சிறகுக்குள்ளே மறைச்சிட்டு கண்ணை வந்து அப்படியே தூங்குற மாதிரி மூடி நின்றுட்டுருக்கிறான். ஏன்னா இப்படி நின்னா எங்காவது விழுந்துருவானோன்னு யாராவது அவனுடைய பேரண்ட்ஸோ அல்லது பிரதர் சிஸ்டரோ வந்து காப்பாற்றுவாங்களோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் யாருமே அவங்க கண்டுக்கவே இல்லை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவனுடைய 2 பிரதர்ஸும் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தலையை கொண்டு போய் அந்த கழுத்து பகுதியில் மறைச்சி அப்படியே தூங்குறாங்க. அவங்க அப்பா வந்து அங்கேயே தான் இருக்கார், இவனை பார்க்குறாரு. ஆனால் வந்து அந்த சிறகுகளை வந்து அப்படியே தன்னோட சிறகுகளை கோதிட்டு அவர் பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் தாய் மட்டும்தான் இவனை வந்து அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்காங்க, இவன் பறப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மேடான ஒரு பகுதியில் வந்து அப்படியே அவங்க அம்மா நின்று பார்த்துட்ருக்கிறப்ப அவங்களோட காலில் வந்து ஒரு மீன் வச்சு அப்படியே கொத்தி இது பண்ணிகிட்டே இருக்காங்க, சாப்பிட்றக்கு இது பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் இந்த யங் சீகலுக்கு வந்து அப்படியே நிதானமே இல்லை. ஏன்னா முதல்லையே பசியோடு இருக்கான் இல்லைங்களா. அதனால் அவங்க அம்மா வந்து அப்படியே அந்த அழகில் குத்தி இப்படி தேய்க்கிறதெல்லாம் பார்த்ததும் தானும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ உடனே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை காமிச்சிட்டு நல்ல ஒரு ஹாயான ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படியே சோகமாக குரல் கொடுக்குறான். அப்புறம் ஒரு சில நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர சந்தோஷத்தில் ஒரு கூச்சல் விடுறான். என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து அந்த மீனோட ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு இவனுக்கு பக்கத்தில் வர்றாங்க. அதை பார்த்தது இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மா இவனுக்கு பக்கத்தில் வந்து அந்த மீனை கொடுக்கலிங்க. கொஞ்சம் முன்னாடி பறந்து வந்து அவனோட அருகில் வர்ற மாதிரி வர்றாங்க. ஆனால் எதிரில் வந்த உடனே அந்த பாறையோட விளிம்பில் வந்து அப்படியே செய்யாமல் கால்களை வச்சு உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவங்களோட அழகில் அந்த கொத்தி எடுத்துகிட்டு வர்றாங்க பார்த்திங்களா, அந்த மீனை வந்து இந்த யங் சீகலுக்கு கொஞ்சம் எட்டக்கூடிய தூரத்தில் அப்படியே வச்சு காமிக்கிறாங்க. தன்னோட அம்மா பக்கத்தில் வருவாங்கன்னு நினச்ச அவனுக்கு பக்கத்தில் வராத கண்டது ஒரே ஆச்சரியமாக இருக்குது. பசியினால் கோபமும் வருது. அப்போ எப்படி அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்ருக்கிறான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு பக்கத்தில் இருந்து அப்படியே சட்டுன்னு பக்கம் போகிறப்ப சட்டுன்னு பறக்கிறாங்க. அப்போ பறந்த உடனேயும் அவங்க அம்மாவனுடைய அந்த சிறகுகளினுடைய அசைவை வந்து அவன் பார்க்க முடியுது. அப்போ அவனுக்கு அப்படியே அவங்க அம்மா அசைஞ்சு பறந்து போகிறத பார்த்ததும் அவனுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துடுது. அப்படியே ஒரு கணம் வந்து அப்படி நின்று போகிறான். அப்போ இந்த இதில் நம்மளால் சிறகுகளை விரித்து நம்ம இப்படி பறக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படியே அவங்க அம்மா பறந்து போன அந்த வேகத்தில் அந்த காற்றினுடைய பகுதி வந்து இவனுடைய சிறகுகள்லையும் அந்த வயிற்று பகுதியில் எல்லாமே மோதுது. இதை பார்த்த உடனே அவனுக்கு மனசுக்குள்ளே இருந்து ஒரு முனைப்பு வருது. அதாவது எப்படியா நம்ம பறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திடீர்னு அவனும் பறக்க தொடங்கிறான். இப்போ பார்த்தா அப்படியே தலைகீழாக விழுந்துருவோமோன்னு அவனுக்கு இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே மெல்ல மெல்ல பறக்க தொடங்கினான். அவனுக்கு அப்படியே
இதையுமே நின்றுமோ அப்படின்ட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு இப்போ பயம் இல்லாமல் அப்படியே பறக்க தொடங்கினான். அப்படியே லேசாக அப்படியே ஒரு டிஸி, அதாவது தலை சுற்றலை மட்டும் அவனால் உணர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இறகுகளை அப்படியே அடித்து மேலே நோக்கி பறக்க ஆரம்பித்தான். அப்போ அவன் ஒரு மகிழ்ச்சியான கூக்குரல் வெளியில் கொடுக்குறான் பாருங்க. அவ்வளோ சந்தோஷமாக குரல் கொடுத்துட்டே தன்னுடைய இறகுகளை மேலும் மேலும் அடிக்கிறான். அடித்து அப்படியே உயர உயர பறந்தான். அப்போ அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவங்க அம்மா அப்படியே ஒரு இரைச்சல் கொடுத்துட்டு அப்படியே அவனை கடந்து போகிறாங்க. அதாவது அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, நீ எப்படியோ பறந்துட்டில்ல, பயம் போயிருச்சுல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிற மாதிரி அவனுக்கு பக்கத்தில் பறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி அவங்க அப்பாவும் அவங்களுடைய 2 பிரதர் சிஸ்டரும் அவனை சுற்றி சுற்றி வட்டம் அடித்து அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஏன் நம்மளால் பறக்க முடியாமல் இருந்தது அப்படிங்கிறத அவன் நினச்சி பார்க்குறான். இப்போ அப்படியே அதாவது சந்தோஷ குரலை கொடுத்துட்டே பறக்கிறான், டைவ் செய்கிறான், எல்லாமே பண்ணுறான். இப்போ அவனுக்கு கடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருகில் இருக்குது. ஆனால் அந்த கடலை பார்த்தா அவனுக்கு பயமே இல்லை. அவனுக்கு கீழே அந்த பச்சை கலரில் சின்ன சின்ன குன்றுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படியே பயமில்லாமல் அவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் கீழே இறங்கி, அதாவது கீழே இறங்க சொல்லி அவனோட சகோதரர்கள் காமிச்ச உடனேயும் அப்படியே அவன் அந்த கடலில் இறங்குறதுக்கு தன்னோட காலை ஊன அது அப்படியே தண்ணியில் போயிடுது. உடனே பயம் கூச்சல் விட்டுட்டு மேலே மறுபடியும் பறந்து போகிறான். ஆனால் பசியினால் ரொம்ப டயர்டாக இருக்கிறான் அவன். அப்போ புதுசாக பறக்கிறான் அப்படிங்கிறனால அவனுக்கு ரொம்ப சோர்வாயிருது. அதனால் பறக்க முடியாமல் இருக்கான். இப்போ அவனோட கால் நீருக்குள்ளே போனதும் அவனோட வயிற்று பகுதியும் தண்ணீரை தொடுதுங்க. அப்போ அதுக்கு மேலே ஆனால் அவன் மூழ்கலை. அவன் என்ன நினச்சான்னா, தன்னோட கால் உள்ளே போனால் நம்மளும் உள்ளே போயிடுவான்னு நினச்சான். ஆனால் கால்கள் உள்ளே போச்சு, வயிற்று பகுதியும் தண்ணீரை தொட்டுது. ஆனால் அவன் மூழ்கவில்லை. அப்படியே தண்ணீரில் மிதந்தான். அவனை சுற்றி அவனோட குடும்பமும் அப்படியே அவங்க அம்மா அப்பா அவனுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சுற்றி அவனை சுற்றி அப்படியே கூச்சலிட்டு பாராட்டினாங்க. அப்போ அவனுக்கு மேலும் நிறைய மீன் துண்டுகளை பரிசாக கொடுத்தார்கள். இதை பார்த்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, பறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் முடியும். தண்ணிக்குள்ளே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலை பார்த்து தான் அவன் பயந்துட்டு இருந்தான், உள்ளே விழுந்துருவோமோ அப்படின்னு. ஆனால் அதில் கடலை அந்த தண்ணி தொட்டதான் தெரிஞ்சுது, நம்ம உள்ளே மூழ்க மாட்டோம், ஆனால் நம்மளால் மிதக்க முடியும் என்று அவனுக்கு தெரிந்தது. ஸோ இதை தான் ஆத்தர் நமக்கு சொல்கிறாங்க. பயம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை, நம்மளுடைய மனதில் இருக்கும் வரை நம்மால் முன்னேற முடியாது. பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு முயற்சியோடு நாம் முன்னேற வேண்டும் என கூறி